மொழியை, இலக்கியத்தை சமூக மாற்றத்திற்கான போர்க்கருவியாக வைத்திருந்தவர். தன்னுடைய போர்க்கருவியை எல்லா நேரத்திலும் கூர்மையாகவே வைத்திருந்தவர் கலைஞர். வணக்கம், இலக்கியம் அறிவும் பிரேமா. நான் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போற புத்தகம் என்றும் இரவா எழுத்துக்காரர் கலைஞர். இந்த புத்தகத்தின் சிறப்பு என்னன்னா, கலைஞரின் 100 நூல்களின் அட்டைப்பட தொகுப்பு. ஒரு எழுத்தாளருடைய நூல்களின் அட்டைப்பட தொகுப்பு நூலாக வெளிவருவது இந்தியாவில் இதுதான் முதல் முறை. இந்த புத்தகத்தை தொகுத்திருக்கிறது எழுத்தாளர் இமயம் அவர்கள். இதை வெளியிட்டிருக்கிறது சி.வே. கணேசன், மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். கலைஞர் நூற்றாண்டில் வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் ஒரு தலை சிறந்த புத்தகம்னு சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய ஆளுமைகள்ல 2 லட்சத்துக்கும் அதிகமான பக்கங்களை எழுதியவர் காந்தியடிகள்னு சொல்றாங்க. அந்த வரிசையில டாக்டர் கலைஞர் அவர்களும் 2 லட்சத்துக்கும் அதிகமான பக்கங்களை தன்னுடைய கைகளாலேயே எழுதியிருக்கதா சொல்றாங்க. அந்த புள்ளி விவரத்தின்படி 178க்கும் அதிகமான புத்தகங்கள் கலைஞர் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. அதுல 100 புத்தகங்களினுடைய அட்டை படங்களை நமக்கு இந்த புத்தக தொகுப்புல எழுத்தாளர் இமயம் மிக அழகா தொகுத்து வழங்கியிருக்காங்க. இந்த புத்தகத்தை பற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு புத்தகங்களுடைய அந்த அட்டை பக்கங்களும் நமக்கு ரொம்ப அழகா, ரொம்ப கோர்வையா ஒவ்வொரு வரிசையில கொடுத்திருக்காங்க. இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் எழுதிய நூல்களின் பட்டியல் இந்த புத்தகத்தின் இறுதியில பட்டியலிட்டு இருக்காங்க. கவிதைகள், கவியரங்க கவிதைகள், சிறுகதைகள், சமூக நாவல்கள், வரலாற்று நாவல்கள், நாடகங்கள், திரைக்கதை வசனம் எழுதிய திரைப்படங்கள், திரை இசை பாடல்கள், இயற்றப்பட்ட படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், உரை, மறு உருவாக்கம், கட்டுரைகள், கடித இலக்கியம், நினைவு பதிவுகள் மற்றும் தன் வரலாறு, இப்படி கலைஞருடைய புத்தகங்களினுடைய தலைப்புகளை பட்டியலிட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக சிறப்பான விஷயம் இருக்குது. என்னன்னா 1949களில் கலைஞரால் எழுதப்பட்ட புத்தகங்களுடைய மிக அரிய பழமையான போட்டோஸ் இருக்கு. அறப்போர் அப்படின்னு சொல்லி 1949ல் கலைஞர் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகத்தினுடைய அந்த அட்டை பகுதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1951ல் உணர்ச்சி மாலை அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம். இப்படி மிக அரிய கலெக்ஷன் புக்ஸ் எல்லாம் அதோடைய அட்டை பகுதியெல்லாம் தேர்ந்தெடுத்து தொகுப்பாளர் நமக்கு அழகா தொகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகம் ஒரு சமூகத்திற்கு, ஒரு தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை தன்னுடைய ஆளுமையை தாண்டி இலக்கியத்துல இவ்வளோ பெரிய ஒரு தடத்தை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பிரமிப்போட இந்த ஜென்ரேஷன் பார்க்கறதுக்கு மிக உதவியா இருக்கும். இந்த புத்தகம் ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆளுமையை தாண்டி, ஒரு அரசியல் பிரமுகர் அப்படிங்கிற இடத்தை தாண்டி இப்படியான ஒரு மிகப்பெரிய எழுத்தாளரை எழுத்து இலக்கியத்துல, படைப்பு இலக்கியத்துல இருந்ததையும் வெளிக்காட்டுற விதமா இந்த புத்தகம் இந்த ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புத்தகம் கலைஞர் அவர்களால் எழுதப்பட்ட 100 புத்தகங்களினுடைய அட்டை பகுதியை தான் இந்த புத்தக தொகுப்புல எழுத்தாளர் இமயம் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் இளைஞர்களுக்கு, இளம் தலைமுறைக்கு கலைஞர் அவர்களை இப்பவும் எதிர்காலத்திலையும் அறிமுகப்படுத்துற மாதிரி மிக அழகா வெளிவந்திருக்கு. கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு வெளிவந்த என்றும் இரவா எழுத்துக்காரர் கலைஞர் அப்படிங்கிற தலைப்புல வெளிவந்த இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி.